Namaskaram. Innyoda proverb. Great if you can find your own fault. Greater if you can correct by yourself. But greatest if you accept it. பியூட்டிஃபுல்ங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த ப்ராவர்ப் எழுதினவர் ரொம்ப அனுபவப்பட்டு அழகாக ரசித்து எழுதியிருக்கார். கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட். என்ன அழகாக 3 லெவல். இதை நம்ம கற்றுக்கலாம். இந்த மூணுத்தையும் நம்ம நிஜமாக்கலாம். எப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ ரேக்கி கற்றுனாலும் சரி, மெடிடேஷன் நம்ம பிரயோகம் பண்ணாலும் சரி, முத்ராஸ்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அது தப்பு சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இப்போ பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளே வச்சுப்போமே. நம்ம ஒரு அறியாமையில் பொய் சொல்லிட்டோம், இல்லைன்னா அந்த சின்ன வயசில் ஒரு தப்பிக்கிறதுக்கு உண்டான எஸ்கேபிசம்ஸ்க்கோத்தரம் நம்ம பொய் சொல்லியிருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தோடு நம்ம பொய் சொல்லிட்டோம். ஓகே, அப்போது நான் பொய் சொன்னது தப்பு அப்படின்னு நான் உணர்றது கிரேட். ஓகே, நான் உணர்றது கிரேட். கிரேட்டர் என்னன்னா அதை நான் திருத்திக்கிறது. அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டேன்னா, நான் என்னை பற்றி அறிஞ்சுக்கிறது செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ். நான் என்னையே நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம். ஒரு கணக்கு நம்ம எக்ஸாமில் நம்ம கணக்கு நம்ம புரியலைன்னா கூட இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பு நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோங்கிறது ஒரு அர்த்தம். திருப்பியும் இன்னொருத்தருக்கும் நம்ம இன்னும் ஒரு வாட்டி நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லித்தரும்போது இன்னும் நல்ல மனசில் பதியும். அப்போது அதை நம்ம தவறு பை கரெக்ட் யுவர் செல்ஃப், அதை அப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு நல்ல மார்க் வரும். ஒருவேளை அந்த டிஜிட்டல் மாற்றி கீத்தி கொடுத்தா கூட நமக்கு அந்த கரெக்டாக அந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ப்ராப்பராக நம்ம புரிஞ்சுட்டோம்னா டிஜிட்ஸை மாற்றி கொடுத்தா கூட நம்ம கரெக்டாக பண்ணலாம். அதுதான் க்ரோத். செகண்ட் கிரேட்டர் என்னன்னா, நம்ம தவறுதலை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம திருத்திக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் க்ரோத். மூணாவது என்ன சொல்கிறா பாருங்க, கிரேட்டஸ்ட் இஃப் யூ அக்செப்ட். இதில் என்னென்னு கேட்டேன்னா ஹானஸ்டி. ஆமாம், நான் பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னாடி, சபைக்கு முன்னாடி நம்ம ஒத்துக்கிறது. அப்போ சொல்கிறதுனால என்ன ஆறுது அப்படின்னு கேட்டேன்னா, மனசுக்கு ஒரு பெரிய நிறைவு, நிம்மதி. இல்லைன்னா அது அப்படியே உங்களை ஊர்த்திண்டே இருக்கும். வாழ்நாள் முழுக்க அது கில்ட்டி கான்ஷியஸாக இருக்கும். அதுக்கு பதில் ஆமாம், நான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த பொய்யை நான் கையாண்டுட்டேன், நான் பண்ணினது தப்பு தான், நான் அதை உணர்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறது, அக்செப்ட். ஸோ இது ரொம்ப அழகான ப்ராவர்புங்க. நிஜமாக எல்லாருமேங்க, நான் பொய்யுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். எல்லா விஷயத்துலையுமே இப்போ ஒரு சமையல் அப்படின்னு எடுத்துட்டா கூட சில நேரங்களில் எல்லாமே ஆல் த டைம் நமக்கு பர்ஃபெக்ஷன் வராது. ஆனால் நமக்கு கற்றுக்கணும், புதுசாக ஏதாவது பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கும். பட் சில நேரங்கள் என்ன ஆகுது, அப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் நம்ம பண்ணும்போது ஏதாவது ஒரு குட்டி தவறுதல் பண்ணியிருப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம தவறுதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அடுத்த வாட்டி அதே ஐட்டமை நம்ம இன்னொரு வாட்டி பண்ணும்போது அந்த தவறுதலை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம் பாருங்க. அந்த ஞாபகமாக ஐயோ இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு போது அது பசுமையாக அந்த நினைவுகள் இருக்கும். அண்ட் அதனால நமக்கு வளர்ச்சி, ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்துடுறது அந்த இடத்துல, பொறுப்பு. ஏன்னா நம்ம அந்த தவறுதலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி. மூணாவது என்னன்னு கேட்டேன்னா, அது நன்ன பண்ணிட்டோன்னா, ஆமாப்பா நான் இந்த மாதிரி 10 வாட்டி பண்ணி தான் நான் இந்த வாட்டி கரெக்டாக பண்ணியிருக்கேன். அக்செப்ட் பண்ணிக்கிற தப்பு என்ன இருக்குது? எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வரவே இல்லை, 2வது வாட்டி எனக்கு வரல, அப்புறம் தான் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வந்தது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறதுல என்ன தப்பு? ஸோ அப்போது ஹானஸ்டி. அந்த ஹானஸ்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கும் பெருமை, அதே சமயத்தில் மன நிறைவுங்க. இதுதாங்க எப்போதுமே வேணும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் இந்த 3 ஸ்டேஜுக்கும் ரொம்ப அழகாக உதவி செய்யும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உணரணுங்க. நிறைய பேர் அது தவறுதலே உணர்றதில்லை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிரேட்டே இல்லை, அப்புறம் தானே கிரேட்டஸ்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே யாருமே பண்ணுறது இல்லைங்க. அப்போ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு உணர்த்தும். இந்த முத்ராஸாக இருக்கட்டும், இந்த மெடிடேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் நீங்கள் மந்திரங்கள் பிரயோகம் பண்ணினாலும் சரி, அப்போது கண்டிப்பாக அது உணர்த்தும். இது வேறு இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு அது குத்தமாக சொல்லாது, எடுத்து சொல்லும். இதை பாரு, ஏன்னா உங்களுக்கு தெரியல,
உங்களுக்கு தெரியல. ஸோ அதை உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லும். இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்ட பத்தியா, இதை நீ சரி பண்ணிக்கோயேன் அப்படின்னு அழகாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு அன்பான ஃப்ரெண்டு மாதிரி அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த எப்போதுமே கிரேட்டஸ்டாகவே இருப்பேன். ஃபஸ்ட்டு தவறுதல் பண்ண மாட்டேன், அப்படியே பண்ணினாலும் அதை நீங்கள் திருத்திக்க பார்ப்பேன். அதுக்கும் மேலே என்னன்னு கேட்டால், ஆமாம் நான் இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டேன், தப்பு தான் அப்படின்னு ஒத்துப்பேன். அந்த ஒத்துக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்றைக்கும் தாழ்ந்தவா கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமௌங் யோர் கான்டாக்ட்ஸ். Thank you. Bye-bye.